வாங்க வாங்க என் வண்ணத்து பூச்சிகளா, நான் பாட்டி வந்திருக்கிறேன். உங்களை தான் பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை. அதான் சரி உங்களை பார்த்துட்டு போகலாம்னு இன்னைக்கு வந்தேன். நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கணும் என் தங்கம் குட்டியலா. என்ன பாட்டிக்கு என்ன கவலைன்னு கேட்குறீங்களா? நான் சின்ன பிள்ளையில உங்களை மாதிரி இருந்ததுலேருந்தே ஒரு கனவு கண்ணே இருந்தார். அவருக்கு ரொம்ப முடியலையாம். யார் கேட்குறீங்களா? நம்ம சூப்பர் ஸ்டாரு தான். நான் சின்ன பிள்ளையில இருந்தே அவரோட தீவிர ரசிகர். அவருக்கு ரொம்ப முடியலையா, அதனால மனசே சரியில்லை பாட்டிக்கு. என்னாச்சு அவருக்குன்னு ஆச்சரியப்படுறீங்களா? வாங்க சொல்கிறேன். என்னத்த சொல்கிறது, வாங்க. கடந்த 2-3 நாளாகவே ரொம்ப முடியாமல் தான் இருந்திருக்காரு. அவரை செப்டம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டே அப்போலோ மருத்துவமனைன்னு இருக்காமே, அங்கே கொண்டே சேர்த்துருக்குறாங்க. நல்லா தான் பாப்பாவலாம் அந்த மருத்துவமனையில் விசாரித்து பார்த்தேன். நல்லா தான் சொல்கிறாங்க. நல்ல மருத்துவமனை தான் போல். அங்கே தான் கொண்டே சேர்த்துருக்குறாங்க. அவருக்கு இப்போ இல்லை, 2011 உடம்பு நல்லா சரியில்லை. 2016 ஏதோ கிட்னி மாற்று வைப்பாகலாமே, அந்த மாதிரி மாற்றி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குணமடைஞ்சிருந்தார். ஆனால் என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி வந்தால் கூட அவர்னால பொறுத்துக்க முடியாது. அவர் நம்மளுக்குன்னா ஒன்றும் பண்ணாது. அவர் வயதுக்கு அதுவருக்கு ரொம்ப முடியாமல் வந்துடுது அந்த கிட்னி மாற்றினதுல இருந்து. அதனால் அவர் பத்திரமாவே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ 2-3 நாளாக ரொம்ப முடியலையாம். கொண்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்தா ஏதோ அந்த இருதயத்தில் இருந்து ரத்த போகிற குழாயில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வழியாக ஒரு டியூப்பு மாதிரி ஒன்று உள்ளே அனுப்பி அதை அந்த வீக்கத்தை குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சி இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவாராம். பயப்பட வேணான்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஒன்றும் பயப்படாதீங்க, தலைவர் குணமாயிருவார். நான் சொன்னதை கேட்டு முகமெல்லாம் வாடி போச்சு பிள்ளைகளுக்கு. போங்க, கவலைப்படாதீங்க, தலைவருக்கு ஒன்றும் ஆகாது. போய் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுப்பிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. அடிக்கடி தண்ணி போத்தலில் சோம்பு நல்லா உள்ளே போட்டு நல்லா ஊற வச்சு தண்ணியை குடிங்க பிள்ளைகளா. நல்லது, உடம்புக்கு எந்த நோயும் வராது. போங்க பிள்ளைகளா, நல்லா இருங்க, சாப்பிடுங்க ஒழுங்கா. பாட்டி வாரேன். முடிஞ்சா அந்த சப்ஸ்கிரைபு பட்டன் இருக்காமே அதை தட்டி விட்டுட்டு போங்க.